ஹெகல்பத்த பத்தேம வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முன்னணி நடிகை ஒருவர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகல்பத்த பத்தேம குற்றப்புலனாய்வு துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி நாட்டின் பிரபல நடிகை ஒருவரிடமிருந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய வேடத்தில் நடிக்க அழைப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த நடிகையும் ஹெகல்பத்த பத்தேமவும் துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சந்தித்த நிலையில் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக பத்தேம குறிப்பிட்டுள்ளார். அதன்போது பத்தேம தன்னை துபாயைச் சேர்ந்த பில்லியன் தொழிலதிபர் என்று குறித்த நடிகைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அவரது போலி உருவத்தால் ஏமாற்றப்பட்டு இந்த படத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றார்கள். இந்த நிலையில் விசாரணையில் சம்பந்தப்பட்ட நடிகை துபாய்க்கு அடிக்கடி பயணிப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஹெகல்பத்த பத்தேமவிடம் கண்டெடுக்கப்பட்ட கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்ததில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல மோடல்கள் மற்றும் நடிகைகளிடம் சிஐடி இதுவரை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. அவர்களில் 4 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் அனைவரும் 2022ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பத்தேமவை அடையாளம் கண்டு கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மற்ற ரசிகர்களைப் போலவே இவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்ததாகவும் தங்களுக்குள்ளே வேறு எந்த உறவும் இல்லை என்றும் குறித்த நடிகைகள் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஹெகல்பத்த பத்தேமவின் திரைப்படங்களை தயாரிக்கவும் நடிக்கவும் அழைத்ததாக கூறப்படும் முன்னணி நடிகையிடம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அடுத்த சில நாட்களில் குற்றப்புலனாய்வு துறைக்கு அவர் வரவழைக்கப்படுவார் என்றும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.